12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.3 4ஆம் கணக்கு பார்க்கிறோம். மதிப்பு காண்க என 3 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. சப்டிவிஷன் 1 tan ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். பிராக்கெட்ல இருக்கக்கூடிய உறுப்பு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2ன்னு இருக்கு. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்பதை எப்படி எழுதலாம்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்பது மைனஸ் சைன் தீட்டாவிற்கு சமம். அதுபோல தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்பதை சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்பது மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டாவிற்கு சமம். இரண்டாவதாக இருக்கக்கூடிய மதிப்பை மாற்றி எழுதிடலாம். tan ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. கோண மதிப்புகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இங்கே பண்புகளை பயன்படுத்துகிறோம். பண்பானது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எனும் பொழுது π/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எனும் பொழுது π/2 மதிப்பு கொடுக்கலாம். எப்பன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு -1, +1 என்ற இடைவெளியில் அமையும் பொழுது இதை பயன்படுத்துகிறப்ப 1/2 மதிப்பானது 0.5 0.5 ஆனது -1 மற்றும் +1 என்ற இடைவெளியில் அமைவதால் tan ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2க்கு பதிலாக π/2ன்னு கொடுத்துட்டோம்னா tan ஆஃப் π/2 tan π/2 மதிப்பானது இன்ஃபினிட்டி. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டிய மதிப்பு சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். பிராக்கெட்டுக்கு வெளியில சைனுங்கிற சார்பு இருக்கு. பிராக்கெட்டுக்குள்ள tan இன்வர்ஸும் காஸ் இன்வர்ஸும் இருக்கிறதுனால tan இன்வர்ஸ் மற்றும் காஸ் இன்வர்ஸை எதுக்கு மாத்திக்கலாம் அப்படின்னா சைன் இன்வர்ஸுக்கு மாத்திட்டோம்னா மதிப்பு கணக்கிடுவதற்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அல்லது முற்றொருமை ஏதும் பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மதிப்புகளை கொண்டு வரலாம். ஆல்ஃபா என்ப முதல் உறுப்பை ஆல்ஃபான்னு எடுக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஆல்ஃபான்னு எடுத்துட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2. எனவே tan ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2. tan என்பது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கத்திற்கு சமம். இதில் இருந்து கர்ணத்தின் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். ஒரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம். செங்கோண முக்கோணத்தின் கோணம் ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபாவின் எதிர்பக்க மதிப்பு 1 அடுத்துள்ள பக்க மதிப்பு 2 எனும் பொழுது கர்ணம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். எனவே 1² + 2² ஈக்குவல் டு √1 + 4 எனும் பொழுது கர்ணத்தின் மதிப்பு √5. கர்ணத்தின் மதிப்பானது √5ன்னு கிடைச்சிருக்குது. இதை பயன்படுத்திட்டு சைன் ஆல்ஃபா மற்றும் காஸ் ஆல்ஃபாவின் மதிப்புகள் என்னன்னு எழுதலாம். சைன் ஆல்ஃபா என்பது எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கத்தின் மதிப்பு 1, கர்ணத்தின் மதிப்பு √5. அடுத்து காஸ் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபா என்பது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பானது 2 கர்ணத்தின் மதிப்பு √5 2/5. அடுத்த உறுப்பு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 பீட்டான்னு எடுக்கலாம். பீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 என்க. காஸ் இன்வர்ஸ் ஆனது இடதுபுறம் வரப்ப என்னவாகுன்னா காசுன்னு மாறும். காஸ் பீட்டா ஈக்குவல் டு மதிப்பு 4/5. காஸ் பீட்டாவிலிருந்து tan பீட் சைன் பீட்டா என்னன்னு கணக்கிடுவோம். அதே செங்கோண முக்கோணம் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். கோணம் பீட்டான்னு கொடுக்குறோம். காஸ் பீட்டா என்பது எதற்கு சமம்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கமானது 4, கர்ணத்தின் மதிப்பு 5 எனும் பொழுது எதிர்பக்கத்தின் மதிப்பு எதிர்பக்க மதிப்பு எப்படி கணக்கிடலாம். கர்ணத்தின் வர்க்கத்திலிருந்து அடுத்துள்ள பக்கத்தின் வர்க்கத்தை கழிக்கிறோம். -4² √25 -16 √9 எனும் பொழுது மதிப்பு 3. எதிர்பக்கத்தின் மதிப்பு 3. எனவே சைன் பீட்டா ஈக்குவல் டு சைன் பீட்டாவிற்கு உண்டான நிபந்தனை எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கமானது 3 கர்ணமானது 5 மதிப்பு 3/5. அடுத்து சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2. சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் கணக்கிட வேண்டிய நிபந்தனை எழுதிடுறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஆல்ஃபான்னு எடுத்திருக்கிறோம். இங்கே ஆல்ஃபான்னு பிரதியிடுறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 என்பது பீட்டா. சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எனும் பொழுது முற்றொருமை சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா
மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இனி ஒவ்வொரு மதிப்புகளையும் பிரதியிடுவோம். சைன் ஆல்ஃபாவின் மதிப்பு 1/5, காஸ் பீட்டாவின் மதிப்பு 4/5 மைனஸ் காஸ் ஆல்ஃபாவின் மதிப்பு 2/5 பெருக்கல் சைன் பீட்டாவின் மதிப்பு 3/5. இதை சுருக்கலாம். 1 பெருக்கல் 4 4/5 மைனஸ் 2 பெருக்கல் 3 6/5. டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்கிறப்ப நியூமரேட்டர் மதிப்புகளை சுருக்கிக்கிட்டோம்னா 4 - 6 ரெண்டையும் கழிக்கிறோம் 5/5. 4 - 6 எனும் பொழுது மதிப்பு -2/5 -2/5. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன். மூன்றாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. இதிலையும் முற்றொருமை பயன்படுத்துகிற மாதிரி சைன் இன்வர்ஸிலிருந்து காஸ் இன்வர்ஸும் டேன் இன்வர்ஸிலிருந்து சைன் மற்றும் காசின் மதிப்புகளும் கணக்கிடலாம். முதல் உறுப்பை ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. சைன் இன்வர்ஸ் இடதுபுறம் வரப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/5. செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் கோணம் ஆல்ஃபா. ஆல்ஃபாவின் எதிர்ப்பக்கம் 4, கர்ணமானது 5. எனவே அடுத்துள்ள பக்கம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை கர்ணத்தின் வர்க்கம் மைனஸ் எதிர்பக்கத்தின் வர்க்கம் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 - 16 எனும் பொழுது √9. √9 எனும் பொழுது மதிப்பு 3. அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு 3. எனவே காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கமானது 3 கர்ணத்தின் மதிப்பானது 5. இரண்டாவது உறுப்பை பீட்டான்னு எடுக்கிறோம். பீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. டேன் இன்வர்ஸ் இடதுபுறம் வரப்ப டேன் பீட்டா ஈக்குவல் டு 3/4. டேன் என்பது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கத்தை குறிப்பிடும். செங்கோண முக்கோணம் வரைபடத்தில் கோணம் பீட்டாவை கொடுக்குறோம். கோணம் பீட்டா எதிர்பக்க மதிப்பு 3, அடுத்துள்ள பக்கம் 4. கர்ணத்தை எப்படி கணக்கிடலாம்? 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் மதிப்பு 9 + 16 எனும் பொழுது √25 எனும் பொழுது √25 ஈக்குவல் டு 5. கர்ணத்தின் மதிப்பு 5. சைன் பீட்டா மற்றும் காஸ் பீட்டா எழுதுறப்ப சைன் பீட்டா கணக்கிடுவதற்கான நிபந்தனை எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கமானது 3 கர்ணம் 5. அடுத்து காஸ் பீட்டா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் 4/5. கணக்கிட வேண்டிய மதிப்பு எதற்குன்னா காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். காஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 என்பது ஆல்ஃபான்னு எடுத்திருக்கிறோம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 என்பது பீட்டான்னு எடுத்திருக்கிறோம். அதை பிரதியிடுறோம். காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவிற்கான முற்றொருமை காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. காஸ் ஆல்ஃபாவின் மதிப்பு 3/5 பெருக்கல் காஸ் பீட்டாவின் மதிப்பு 4/5 ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவின் மதிப்பு 4/5 பெருக்கல் சைன் பீட்டாவின் மதிப்பு 3/5. 3 பெருக்கல் 4 மதிப்பு 12/5 25. 12/5 25. டினாமினேட்டர் மதிப்புகள் 25ன்னு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகள் ரெண்டையும் கூட்டுறோம். 12 + 12 எனும் பொழுது 24/25 என்பது மதிப்பாகும். தேங்க்யூ.